ஹாய், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இப்போ ரவுண்ட் ஒன்னோட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது, டிஎன்இஏ கவுன்சிலிங். அது இல்லாமல் அப்படியே ரவுண்டு 2, ரவுண்டு 3 அப்படியே கன்சிக்யூட்டிவாக ஃபாலோ போக போகுது. நம்ம நேற்று ஒரு 14 டேஸ் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். டே 1 சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து 14th டே வந்து காலேஜில் அட்மிஷன் வாங்குற வரையும் ஒரு 14 டேஸ் ப்ராசஸ் டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நேற்று வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தான் இதை போடுறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் என்கிட்ட சார் இந்த காலேஜ் போகலாமா, அந்த காலேஜ் போகலாமா, இந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கோர்சஸ் அரைவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த காலேஜ், இந்த பிளேஸ்மெண்ட்டு, இது பெஸ்ட்டு காலேஜ், இது இந்த பெல்ட்டில் கோயம்புத்தூரில் இது சூப்பர் காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி எப்படி ஒரு லிஸ்ட் அரைவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல இந்த வீடியோவில். ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் points to be followed for every student and their parents, those who are going to attend TNEA counseling 2026 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ தட் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கட் ஆஃபுக்கு, இந்த கம்யூனிட்டிக்கு இந்த காலேஜ் கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எந்த கோர்ஸை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த காலேஜை எந்த விதத்தில் பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது எப்படி பண்ணணுன்றதும் நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். ஸோ என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்கள் இல்லைனா கால் பண்ணாலும் ஓகே. பிகாஸ் யுவர் காலேஜ் அண்ட் த கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபியூச்சர். Depends on how smart you are choosing in your choice filling. It's not about just a rank. Please plan it right. அதுதான் நம்ம இந்த இதில் சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோர் இன்ஜினியரிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கோர் இன்ஜினியரிங்னா நம்ம ஃபீல்டில் இறங்கி ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து கோர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இதில் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல் இதெல்லாம் வரும். நான் கோர் வந்து இட்ஸ் பில்ட்ஸ் த டிஜிட்டல் வேர்ல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸு, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த 2 குரூப்பாக நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் அண்ணா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, இந்த அண்ணா படிச்சுட்டு இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதனால நானும் அதை படிக்க போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த 4 இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ் படிப்பு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் 40 இயர்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அதை பிடிச்சி பண்ணாதான் உங்களுக்கு அதில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஒரு பேஷனேட்டோட, இன்ட்ரெஸ்டோட, சேலஞ்சாக பார்த்து அதுலேருந்து வெளியே வருவீங்க. பிடிக்காத ஃபீல்டை போய் படிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வர்ற சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து லேர்ன் பண்ணி அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி எந்த கோர்ஸை படிக்கணும்னு கிளியராக உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க. அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்கன்றதெல்லாம் வேண்டாம். சித்தப்பா சொந்தக்காரங்க சொன்னாங்கன்றதெல்லாம் வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் கேளுங்க. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண ஃபீல்டுல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி கரியர் கன்சல்டன்ட்டை கேளுங்க. சார் இந்த கோர்ஸ் நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க எங்க கிட்ட கேளுங்க. அப்படி இல்லையா நீங்க சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டின்னு எவ்வளவோ இருக்கு. நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன், என்னோட ஏஜ் இப்போ 17, நான் இந்த கோர்ஸ் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போறேன், 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு இருக்குமா இருக்காதா, எப்படி இருக்கும், இதை நான் படிச்சா என்னென்ன ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா கேட்டு பாருங்க. ஸோ அந்த வேவ் லென்த், உங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஹெட் ஃபார் சூசிங் த கோர்ஸ். அதுதான் மெயின்.
ஸோ இதுதான் நீங்கள் ஐடி சாஃப்ட்வேர் எது வேணால் நீங்கள் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாஃப்ட்வேர் கோடிங் டெக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏஐயில் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஐடியில் நெட்வொர்க்கிங் கிளவுடிங் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் எம்பெடட் சிஸ்டம் கம்யூனிகேஷன்ஸு. ட்ரிப்ளியில் பவர் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் டிசைன் எனர்ஜி இதெல்லாம். இது இல்லாமல் மெக்கானிக்கல் டிசைன்ஸு வெஹிக்கல் டிசைன்ஸு. சிவில்ஸில் ஆர்கிடெக்சர் பில்டிங் டிசைன்ஸு. ஆட்டோமொபைலில் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர். அது இல்லாமல் ட்ரக்கு பஸ்ஸு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லா ஃபீல்டுலையுமே எந்த கோர்ஸுமே பெஸ்ட் கோர்ஸு வர்ஸ்ட் கோர்ஸ்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த 199 200 எடுக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏஐ டேட்டா சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால அது பெஸ்ட் கோர்ஸ்ன்றது கிடையாது. அது ஹையஸ்ட் சேலரி கொடுக்கறதுனால அது பெஸ்ட் கோர்ஸு. அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ் கிடையாது. ஸோ அந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணி படிங்க. இது இல்லாமல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் இவ்வளோ கோர்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் சூஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்டு சூஸ் த கோர்ஸ். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஹவு டு டூ சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் 3 லெவலில் வைக்க போறீங்க. 3 லெவல் ட்ரீமு சேஃபு பேக்கப் டிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ட்ரீம் சேஃப் பேக்கப். ட்ரீமுங்கிறது ஒரு 20 to 30% தான் அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேஃப்ங்கிறது 100% எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேக்கப்புங்கிறது சேஃப்ல மிஸ் ஆச்சுன்னா பேக்கப்புக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் காலேஜஸ் கோர்சஸ் லிஸ்ட் பண்ணணும். நீங்கள் எபோவ் 190க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ஒரு 25 காலேஜ் வச்சிங்கன்னா போதும். அதுவே நீங்கள் 180லேருந்து 190 இருக்கீங்கன்னா ஒரு 40 ஆச்சு மினிமம் இருக்கணும். அது கம்மியாக சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாகிட்டே போகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கவுன்சிலிங் சார் நான் அதிக மார்க்கு எனக்கு கிடைக்கல, என்னை விட கம்மி மார்க் ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கேசஸ் நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணீங்கன்னா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ் கோர்ஸு உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணுங்க. சிம்பிள் அஸ் தட். அவ்வளோதான். இதில் போட்டு ரொம்ப குழப்பறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 காலேஜ் போட்டாங்க, அந்த 10 காலேஜில் டாப் 1 காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, ஐ எம் ஹாப்பி வித் தட், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஓகே டன். இந்த 2026 டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் அண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் 500 போட்டேன் 400 போட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தவங்களோட வியூ. அது நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. பட் இந்த ஃபைனல் ரிசல்ட் இஸ் நீங்கள் என்ன காலேஜ் கோர்ஸ் ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் ஃபைனல் ரிசல்ட். ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த 3 கேட்டகரி வச்சுருக்கோம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் உங்களோட சாய்ஸை மேலேருந்து தான் கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கா, இருந்தால் உங்களுக்கு அலாட் ஆகும், இல்லையா அடுத்த சாய்ஸை பார்ப்போம். அப்படிதான் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு காலேஜ் பிடிக்கும், நான் அப்படியே எடுத்து போட்டேன், என் ஃப்ரெண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படியே எடுத்து போட்டேன், அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுங்கள். யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன்ஜினியரிங் கோர்ஸ். 4 வருஷம் படிக்க போகிறீங்க. இதை விட அது ரொம்ப டஃப்பு. இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டே வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மைண்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் 5000 சாய்ஸ் ஃபில்லிங் 3000 சாய்ஸ் ஃபில்லிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறது நீங்கள் யாருக்கோ காசு கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிற மாதிரி. சிம்பிள், அவ்வளோதான். யாருக்கோ காசு கொடுத்து உங்கள் ஆல் டிக்கெட்டை கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிற மாதிரி. அது செட் ஆகாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பெரிய விஷயம், காலேஜ் கோடு இருக்கு, கோர்ஸ் நேம் இருக்கு, அவ்வளோதான். காலேஜ் கோடு உங்களோட ரேங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வாட்டி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ ட்ரீம் சேஃப் பேக்கப். ட்ரீம் சேஃப் பேக்கப்புங்கிறது ஒன்றுமே இல்லை. ட்ரீமில் உங்களுக்கு டாப் மோஸ்ட் பிடிச்சது எல்லாத்தையுமே போடுங்க.
ஆனா அதுல ஒரு 20 to 30% எனக்கு கிடைக்காது. நான் 175 தான் எனக்கு சிஇஜி கேம்பஸ் கிடைக்காது. பட் சும்மா போட்டு வைக்கிறேன் அப்படின்னா போடலாம், நீங்க தப்பு இல்லை. பட் எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பா போடுங்க. சேஃப்ன்றது ஷுவர் ஷாட்டா உங்களுக்கு கிடைக்குங்க. அதுதான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக்கப்புங்கிறது என்னன்னா, சப்போஸ் ஏன்னா இப்போ எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, 420 சீட்ஸ் அதில் காலி. ஈவன் தோ நமக்கு கட் ஆஃப் மார்க் 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருந்தாலும் 420 சீட்ஸ் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங்ல இந்த காலேஜில் வந்து 195லேருந்து 200 கட் ஆஃப்ல அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்க்கு அப்புறமா எம்ஐடிக்கு அப்புறமா இல்லை அதுக்கு ஈக்குவலாகவே ஸ்ட்ரைட்டாக அண்ணா யூனிவர்சிட்டியே வேண்டான்னு எஸ்எஸ்என் எடுக்கிற நிறைய கேட்டகரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் த காலேஜ் கல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்ரி திங். ஸோ அந்த 420 சீட்ஸ் இல்லை. ஸோ அந்த 420 சீட்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆக போகுது. அதனால மார்க்ஸ் ரெடியூஸ் ஆனாலும் இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க சேஃப் சைடுக்கு செகண்ட் கேட்டகரியில வச்சுட்டு பேக்கப் கேட்டகரியிலையும் உங்க சாய்ஸை ஃபில் பண்ணுங்க. இந்த மூணுத்துலையுமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் அப்படியே ஃப்ளோ ஆகணும். எனக்கு இது வந்தா ஓகே, இது வந்தா ஓகே, இது வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃப்ளோ வரணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணுங்க. வேற யார்ட்டையோ கொடுத்தேன், இன்ஃப்ளூயன்சர் கிட்ட, யூடியூபர் கிட்ட, அவர் இப்படி மாத்தி போட்டார், இதான் கிடைச்சது, அதனால நான் மேனேஜ்மெண்ட் போறேன் அப்படின்னு போறது வேஸ்ட்டு. லாஸ்ட் 1 இயரா படிச்சது, மார்க் எடுத்தது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு உங்க கம்யூனிட்டிக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. கிடைக்குமா கிடைக்காதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ட்ரீம் காலேஜில் வந்து கிடைக்கலனாலும் போடுங்க. ஒரு 30% கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக போடுங்க, அதில் நோ டவுட். அப்புறம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, எந்தெந்த கம்பெனி கண்டினியூஸாக இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் அக்ரிடேஷனில் வந்து NAC, NBA, NIRF பாருங்க. ஹாஸ்டல் அவைலபிலிட்டி பாருங்க. ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பாருங்க. சாப்பாடு எப்படி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த ஸ்டாப்ல இறங்கி எங்க போய் இறங்கணும், ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸா, அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, இது எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா எவ்வளோ ஃபீஸு, ப்ரைவேட் காலேஜில் படித்தா எவ்வளோ சீட்டு, அது இல்லாமல் அவங்க சொல்கிற ஃபீஸ் ஹிடன் ஃபீஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை முடிஞ்சால் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இல்லை அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட், இப்போ நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தால் இப்போ 1 lakh ஃபீஸுக்கு 1 lakhக்கும் அவங்க லெட்டர் கொடுப்பாங்களா? ஏன்னா அப்போ தான் பேங்க்கில் உங்களுக்கு 1 lakh rupees ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை 1 lakh rupees கட்டணும் ஆனால் நான் 50,000க்கு தான் லெட்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜஸ் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இது எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யுவர் ரோட் டு சக்ஸஸ், ப்ளீஸ் உங்க பிரான்ச், உங்க காலேஜை பெஸ்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ண பிறகு நான் சொன்ன கிரைட்டீரியா எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ஃப்ளோல போகணும். ட்ரீம், சேஃப், பேக்கப் மூணுத்துலேயுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வித் கோர்சஸோட அழகா ஒரு A3 ஷீட் இல்லை A4 ஷீட்டை லிஸ்ட் பண்ணுங்க. இல்லை எக்ஸல்லே ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் வாய்ஸில் நீங்கள் ChatGPT கிட்ட, ஜெமினி கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். பட் காலேஜ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ட்ரீம் காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஈஸியான வாய்ப்பு கிடைக்கிறது. சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஆஃப்டர் கவுன்சிலிங், சார் என்னை விட கம்மி மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் கேட்குற ஆளாக நீங்கள் மாறிடாதீங்க தயவு செஞ்சு. எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் கால் டு மீ திஸ் நம்பர். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். யுவர் ரோட் டு சக்ஸஸ் ஃபார் TNEA 2026 பற்றி, இந்த காலேஜ் பெஸ்ட்டு சென்னையில், கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ், இந்த கட் ஆஃபுக்கு இது கிடைக்கும், 7.5 ரிசர்வேஷன் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாயிண்ட்ஸ் யாரும் மெயினாக சொன்னதில்லை. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் யூனிக் ஐடியாஸ் and suggestions for students and as well as parents. Thank you so much. Bye.